ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். லட்டு ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. அதுவும் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம லட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 கிலோ மாவு வச்சு நான் லட்டு செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம கடலை மாவை பூந்தி செய்கிறதுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஸ்வீட் ரெசிபினால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த சுவை நல்லாயிருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலர் பவுடர் சேர்க்குறேங்க. லெமன் எல்லோன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும், அது சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் கடல மாவில் செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் கலர் பார்க்குறதுக்கு லட்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து நான் லெமன் எல்லோ கலர் பவுடர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வெறும் கடல மாவில் கூட லட்டு செய்யலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 600லேருந்து 650 ml தண்ணி தேவைப்படுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்குங்க. நம்ம கரைக்கும் போதே தெரியும் அதனுடைய அளவு. பார்த்திங்கன்னா நம்ம மாவு கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊற்றும் போது அதில் அப்படியே கரெக்டாக ஊற்றிக்கினே இருக்கணுங்க. விட்டு விட்டு ஊற்றக்கூடாது. இதான் அளவு. உங்களுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க. நம்ம பூந்தி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரண்டி தான் நான் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா புளி வடிகட்டுற கரண்டி. இதில் செஞ்சிங்கனாலே பூந்தி நல்லா சூப்பராக வருங்க. அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கட்டையில் கூட நீங்கள் செய்யலாம். இதில் வந்து குழிவாகவும் இருக்குது இல்லைங்களா, மாவு எங்கேயும் செதறாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூந்தி சுடுறதுக்கு நான் வானலில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம பூந்தி போட்டுக்கலாங்க. நல்லா இது மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம பூந்தி போடுற கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் நேராக எடுத்து ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த கரண்டி ஆட்டினாலே உங்களுக்கு அழகாக மாவு துளி துளியாக உழுந்துடுங்க. பூந்திக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து வேக வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப கிறிஸ்பாக இருந்ததுன்னா லட்டு வராது. போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் கையில் எடுக்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அமுங்கணும். இதாங்க லட்டுக்கு பார்த்தோம். நம்ம எடுத்துடலாம். ரொம்ப முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆகணும். நம்ம எடுத்துடலாங்க. இப்போ ஒரு தடையும் போடும்போது இந்த கரண்டியை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ பூந்தி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுங்க. பாருங்கள், நம்ம செஞ்சதுக்கப்புறமும் இந்த நசுக்குனா இந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் மாவும் வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நசுக்கு முடிகிற மாதிரி இருக்கணும். இதை மாதிரி தாங்க செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம பூந்திலாம் சுட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இப்போ சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பூந்தியை வந்து இதில் கொட்டி ஊற வைக்கணும். அதுக்கு இல்லாமல் நம்ம கிளறும் போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 கிலோ கடல மாவுக்கு நான் 900 கிராம் சர்க்கரை போடுறேங்க. இனிப்பு சுவை அதிகமாக தேவைன்னா 1 கிலோ போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 900 கிராம் சேர்க்குறேங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சர்க்கரை மூழ்கிடுது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாவு கொதிக்கிட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த பூந்தியை லைட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல்காரங்களாம் வந்து லட்டு பிடிச்சாங்க, விசேஷத்துக்குலாம் ஸ்வீட் செய்ய வருவாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உலக கேட்பாங்க. அதனால தான் இடிச்சிட்டு அதுக்கப்புறமேல தான் உங்களுக்கு லட்டு நல்லா ஊற வச்சுட்டு லட்டு பிடிப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ப்போம்.
எல்லாமே. ஏன்னா அது மிக்சியில் போடும்போது கொஞ்சம் சூடு ஏறும் இல்லைங்களா, அந்த சூடு கூட தேவையில்லாத பட்சத்தில் அவங்க உலக்கையில் இடிப்பாங்க. நம்ம வந்து உலக்கை இல்லாதனால மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பார்த்திங்களா, எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சுங்க. இதில் கொஞ்சம் பூந்தின்னு தெரியுது, கொஞ்சம் பவுடராகவும் இருக்குது இல்லைங்களா. இதை மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. சக்கரை பாவு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரிம்மு பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கோசம் அந்த வாசனை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. ஜிம்முக்கு தான் ஸ்வீட் பிடிக்கும், இருந்தாலும் இந்த வாசனை இவனுக்கு பிடிச்சிருக்கவே இவன் வந்துட்டான். ஜிம்மு எங்கே போயிருக்கான்னு தெரியல, வருவான். பாகு பதம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. கையில் எடுத்து இப்படி ஒட்டி ஒட்டி இழுக்கும்போது ஒரு லைட்டாக ஒரு பதம் கம்பி வரணுங்க. அதே தாங்க, ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது. இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்குங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல சேர்க்கணுங்க. இப்போ பாவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடுங்க. இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு ஒரு 50 கிராம் நெய் இருந்தால் போதும். 1 கிலோவுக்கு 100 கிராம் நெய் தேவைப்படும். ஒரு 50 கிராம் நெய் இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க. முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. நான் 50 கிராம் சேர்க்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். முந்திரி லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் திராட்சை சேருங்க. முந்திரி லைட்டாக பொரிஞ்சிடுதுங்க. இப்போ ஒரு 50 கிராம் திராட்சை சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா திராட்சை முந்திரி நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இது மேலே சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. லைட்டாக சர்க்கரை சேர்த்து நான் பொடி பண்ணேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. லட்டுனாலே ஏலக்காய் தான் நல்லா வாசனை நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு சர்க்கரை பாவு அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இதை கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக இந்த ஏர் போகிற அளவுக்கு கேப்பு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா இறுகிடும். அந்த சர்க்கரை பாவெலாம் அந்த பூந்தி குடிச்சிட்டு நல்லா இறுவிடும். அதுக்கப்புறமேல நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க. நல்லா 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தாச்சுங்க. நல்லா ஃபுல்லாக சர்க்கரை பாவு எல்லாமே உறிஞ்சிக்கிச்சு. நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டான பதம் இருக்குதுங்க. நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ பிடிக்கிற திட்டத்துக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லட்டுலாம் அந்த காலத்திலலாம் லட்டு பிடிச்சாங்கன்னா டைமண்ட் கல்கண்டு சேர்த்துட்டு தாங்க லட்டு பிடிப்பாங்க. இது ஆப்ஷனல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கல்கண்டு சேர்த்து தான் நான் லட்டு பிடிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. வெறும் லட்டாவே நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இதை போட்டுட்டு நான் லட்டு பிடிக்கிறேங்க. கூடுதலாக இது கூட வெள்ளரி விதை கூட நீங்கள் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கல்கண்டை சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போது கல்கண்டை சேர்க்காதீங்க, ஏன்னா அது கரைஞ்சிடும். நீங்கள் இது மாதிரி டைமில் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாங்க. சூடு லைட்டாகவே இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு லட்டுலேயும் ஒரு திராட்சை முந்திரி இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிங்க. சைஸ் வந்து உங்களுக்கு திட்டமான சைஸாக ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம பவுட்ரு பண்ணதுனால உங்களுக்கு இந்த லட்டு வந்து இந்த அளவுக்கு கிடைக்குது. இல்லைனா நீங்கள் பூந்தி அப்படியே வெறுமனே தெரியும். அவ்வளோதாங்க, லட்டு பிடிச்சாச்சு. ஜிம்மு பார்த்தீங்களா வந்துட்டான். இப்போ ஸ்வீட்டு நம்ம லட்டு பிடிக்கிறோம். அந்த வாசனை பிடிச்சிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. பக்கத்தில் ரிம்மு உட்காந்துட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.